சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு நம்ம வந்து இந்த பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படத்துடைய டீசரை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. என்னடா ஒரு படத்துடைய அந்த டீசரே வரவே இல்லை இது வரைக்கும். தானா வரும் இல்லையா, வரவே இல்லை. ஆனா அதை பற்றி பேசுறதுதான் வருது. இவங்க தான் அதுக்கு விளம்பரம் தேடி கொடுக்குற மாதிரியே இருக்குது. ஸோ அது அது வந்து ரொம்ப எல்லாரும் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், எடுத்தது வெற்றிமாறன், அதோடைய ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக எடுக்கிற ஒரு பிள்ளை இருக்குது, ரஞ்சித் மாதிரி. அதுல காட்டப்பட்டது பிராமணர்களை, பிராமண பொண்ணு மோசமா இருக்கிற மாதிரி. ஒரிஜினலா எந்த பொண்ணு அப்படி இருக்கிறாளோ அப்படி இல்லை காட்டணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஜென்ரலா பிராமின்ஸ்னாலே நல்லா படிக்கிறவங்கன்றது உலக அறிஞ்ச ரகசியம். அது எப்பவுமே ரொம்ப ரேரா தான் பிராமின் படிக்காதவங்க இருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு படிப்பே வராத மாதிரி காட்டி, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் புரிகிற மாதிரி காட்டி, தண்ணி அடிக்கிறது, குறிப்பா இந்த காமம்ன்ற வேர்டு அந்த 2 நிமிஷம் டீச்சர்ல ஒரு 20 தடவை வந்திருக்கும் போல இருக்கு. நான் எல்லா பசங்களோட காமத்துல இருக்கணும் எப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி பசங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொண்ணுங்க பேசுவாங்களா அப்படின்னா இப்ப பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா அதுல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நிஜத்தில் நடக்குது. ஒரு சகோதரி அவங்க காலேஜ்ல நடக்கிறத சொன்னாங்க. இத்தனைக்கும் அது கிறிஸ்டியன் காலேஜ். ஒரு ஐயர் காலேஜ்ல இப்படி நடக்கிற மாதிரி எங்கேயும் நடக்கல. அப்ப எங்க நடக்குதோ அதுதானே காட்டணும். அப்போ இவங்க வந்து கதை வந்துடுச்சா, ஓகே நம்மளுடைய வன்மத்தை சேர்த்து திணிச்சுமா போடு, இப்படி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி, அதாவது ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்கிறதை விட, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதான் கெத்து அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது இல்லையா. அது வந்து நிஜமாகவே இப்ப வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஸ்கூல்லையும் ஆயிடுச்சான்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆன ஸ்கூல்லாம் இருக்குது. ஒரு சகோதரி அவங்க அம்மா கிட்டயே வந்து புலம்புவாங்களாம் 10th படிக்கும் போதே, எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டே இல்லம்மா, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குமான்ட்டு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்க போய் தலையில அடிச்சுக்குவாங்க இதெல்லாம் இல்லையா. அப்படியாகி இந்த படத்துடைய கதை எப்படி முடிய போதோ தெரியல. அந்த படத்துடைய, அதாவது அந்த நிஜ கதை என்ன ஆச்சுன்னா, இப்படி எல்லாம் இருந்த பொண்ணு ஒரு டைமுக்கு இவங்க வராங்க, கதை சாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாங்க, பொண்ணுங்களோட தான் இருக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மடியில உட்கார வச்சுட்டு இவங்க தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு லெஸ்பியன் மாதிரி. உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்தது ஒரு நாள் வந்து இவங்க வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து கதை தட்டுறாங்க, பூட்டி இருக்குது. தட்டுன்னு தட்டுறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கதவை திறக்குது. கதை திறந்தானே, நீ போமா மேல போமான்ட்டு மேல அனுப்புறதுலே இருக்குது. அவங்களுக்கு ஒரு டவுட்டாவும் இருக்கு, ஏன்னா திறந்ததே லேட்டு வேறையா அப்படின்ட்டு போய் டக்குன்னு போய் இப்படி போய் ஒரு ரூமா பாக்குறாங்க, பாத்ரூமா பாக்குறாங்க, பையன் இருக்கிறாங்க. அவங்க திட்டுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த பையன் திட்டுறான். இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அது தப்பு பண்ணவன் திட்டுறான்ட்டு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தா பொண்ணு காணும். லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல, போயிடுச்சு. அதுக்கப்புறம் லெட்டர் தான் எழுதி வச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா, ஆக்சுவலா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழறாங்க. அவங்க அப்பாவுக்கும் இது இன்ஃபர்மேஷன் போகும்போது பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்பா எப்படிப்பட்டவர்னா, சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும்போதே அந்த பொண்ணை பேட் டச் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு அனுபவிக்கிறோம், ரொம்ப கொடுத்து வச்சவன்ட்டு. அவங்க வந்து வெக்கமா இல்ல, ஒரு பொண்ணை போய் இப்படி பண்றியே அப்படின்ட்டு இப்படி இருந்தவர் அவரு. இப்ப அவரை தேடி இந்த பொண்ணு போய் இருக்குது. இந்த பொண்ணும் பயங்கர காமத்துல மூழ்கி கிடக்குது. அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு இருந்தா எல்லா பொண்ணையும் கெடுத்துடுவா, என் பொண்ணு தான் கெடுத்தே இருப்பா காலேஜ், சாரி ஸ்கூல் அப்படி சொல்லி இப்ப அங்கேயும் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அந்த பொண்ணுடைய நிலைமை அப்படின்னு பயப்படுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு காலேஜ், அது கிறிஸ்டியன் காலேஜ், அது லேடிஸ் காலேஜ். பசங்களுக்கு வேலை கிடையாது, வாத்தியார் உட்பட ஒன்லி லேடிஸ் தான் அப்படி இருப்பாங்க. பார்த்தா எல்லாம் லவ், பசங்களை இல்ல பொண்ணுங்களே லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போச்சு, என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்த்தா டீச்சரே பொண்ணை லவ் பண்றது. இப்ப எங்கேயோ அது மாதிரி நிறைய இந்த
டீச்சர் பையனோட போறது அல்லது இப்படி நடக்கும். அதாவது பையன் பொண்ணு கூட்டு போறது இப்படிதான் நடக்கும். ஆனா அங்க இப்படி நடக்குது. அதுதான் நம்ம சொல்றோம். காமம்ன்றது உங்களுக்குள்ள இருக்குது. ஆண் பெண்ணை காமத்துக்காக படிச்சாங்கன்னா ஏன் இப்படி நடக்குது? உள்ள இருக்குது. அந்த நேரம் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிக்கிறாங்க. சோ இப்படி வருது. இது ஜெனரலாவே பசங்களுமே பாத்தீங்கன்னா பாடுறா அவன் எவ்வளவு பொண்ணுங்க எல்லாம் அவங்க கூட தண்டா பேசுது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாம் ஒரே ஆத்மா தானே, பொண்ணோடம்புல அதே ஆத்மா தானே இருக்குது. சோ இப்ப அந்த படத்தில் காட்டுனது கண்டிப்பாக அந்த டைரக்டருடைய அனுபவமாவே இருக்கும். அந்த டைரக்டர் என்ன ஜாதியோ அந்த ஜாதியே போட்டிருக்கலாம்ல. எதுக்கு எடுத்தாந்து ஐயர் பாஷை எடுத்தாந்து இங்க விடணும் அப்படின்றது அது தெரியுது. ஒரு உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது ரைட்டுன்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. ரைட்டுன்றத உங்க சமுதாயத்துக்குள்ள நீங்க சொல்லணும். இன்னொரு சமுதாயத்துக்கு நீங்க எதுக்கு சொல்றீங்க இல்லையா? சோ அடுத்தது அந்த பொண்ணு மிரட்டும். பாரு என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், ஏதாவது சொன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு சீன் வருது. இது நிறைய பேர் இப்படி பொண்ணை கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிஜ சம்பவம். ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது 2 பசங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க மனைவிகளும் அங்கேயேதான் வேலை செய்யறாங்க மில்ல. அதுல ஒருத்தன் இறந்துட்டான். இறந்த உடனே ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா இல்லையா? விதவையான பிறகு அந்த கணவனோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கிறா இந்த பொண்ணு, கணவன் இல்லாத பொண்ணு. ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்றா, இந்த பொண்ணு பழகிட்டு இருக்கிற பொண்ணு போன் பண்ணி அந்த கணவனுடைய மனைவி இருக்கிறா இல்லையா, அவளுக்கு போன் பண்ணி, இந்த பாரு என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது, நீ ஏதாவது பண்ண ஏதாவது கேட்டுன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்றான். அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா இதுன்ட்டு. சோ இப்ப இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவும் செய்வாங்க. ஏன்னா அது காமம் அப்படி பண்ணக்கூடியது. சோ இந்த விஷயங்களை இந்த படங்கள் இப்ப நடக்கிற விஷயத்தை சொல்லுது. கடைசியா மெசேஜ் என்ன சொல்ல போதோ தெரியல அப்படின்னு பார்த்தா, இந்த டைரக்டரே பேசும்போது எனக்கு இந்த கற்பு கடவுள் இந்த மாதிரி பாரம்லாம் சுமக்க பிடிக்கல, நாங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க விரும்புறோம் அப்படின்ட்டு. சோ அதுக்குதான் இப்ப சமீபமா 3 பெண்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கு 3 பேருமே. அவங்க வெவ்வேறு பசங்க கூட பேசி அந்த 3 பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்ட்டிக்கு போறேன், ஃப்ரெண்டோடைய அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களுமே இவங்க அந்த பொண்ணுடைய அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி, அந்த பொண்ணு இந்த அம்மாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல, அது ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ்ல இருக்குது, கவர்மெண்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் சென்னையில. சோ அதுல மாடியில போய் மொட்டை மாடியில கஷ்டப்பட்டு ஏறி, அது எப்படிதான் ஏறுறாங்கன்னே தெரியல, ஏறி அந்த பொண்ணுங்களை போய் அந்த 3 பசங்க இல்லாம இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு, ஏற்கனவே அந்த ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் சேட்டு இதெல்லாம் பண்ணி கூப்பிட்டு மாடியில இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க இந்த பொண்ணுங்க வெறும் 8வது தான் படிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலும் 8வது படிக்கும்போது வயசு கூட வந்திருப்பாங்களான்றது டவுட் தான். சோ அந்த பொண்ணுங்க பசங்களும் திட்டத்தட்ட அந்த வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம எனக்கு தெரிஞ்ச 3 பசங்கன்றது பெரியவனுங்க, அக்யூஸ்டு வேற. நைட்டு ஃபுல்லா காமத்துல ஈடுபட்டிருக்காங்க. 3 நாள் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காலைல வரலன்னும் போதுதான் இந்த அம்மா போய் அந்த அம்மாவை போய் பார்க்கும்போது, இல்ல எங்க பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வரனாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அப்புறம் போனை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சு வரும்போது பசங்க எகிரி வச்சு ஓடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஒட்டு துணி இல்லாம அப்படி ஒருத்தர் இப்படி ஒட்டிக்கிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்குது. இவங்க மாடியில இருக்கிறாங்க, கீழே தூக்கி அந்த பொண்ணுங்க ட்ரெஸ்ஸே போடக்கூடாது அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. சோ அதுதான் சொல்றாங்க, ஆல்ரெடி சமுதாயம் மோசமா இருக்குது, நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க. அதாவது நடக்கிற விஷயத்தை காட்டுறோன்ற பேர் வழியில கூட பண்ணலாம். ஆனா எதை நடக்கணுமோ அதையில காட்டணும் இல்லையா? கெட்டு போயிருக்குது, அதை திருத்துறதுக்கான விஷயம் தானே காட்டணும். எம்ஜிஆர் காலத்திலயும் தண்ணி அடிச்சாங்க. இப்படி காமிச்சிட்டு கூட இப்படி எல்லாம் நடந்தா இப்படி எல்லாம் நடந்துரும்னு அதை காமிச்சு ஃபைனல் கிளைமேக்ஸ்ல மட்டும் நல்லதா முடிக்கலாம். பிள்ளைகளே இப்படி இருக்காதீங்க, அது உங்களுக்கு டேஞ்சர் அப்படிங்கறத எடுத்துட்டு போலாம். அதுவும் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த காட்டுற விதத்திலே மோசமா காட்டிட்டு சும்மா கடைசியில இப்படி பண்ணுவாங்க. அது ஒரு டெக்னிக்காவே இவ்வளவு நாள் அந்த துள்ளுவதோ இளமை படத்துல அப்படி வரும், தனுஷ் ஃபர்ஸ்ட் படத்துல. ஃபுல் மூவில என்ன நடக்குதோ பசங்க பொண்ணுங்க இப்படி அந்த ஜாலியா இருக்கிறத காமிக்கும் பொழுது இப்படி இருந்தா அது சரின்னு இததான் அட்ராக்ட் பண்றாங்க. ஆமா, டிவில பாட்டு தானே போட போறோம், கிளைமேக்ஸா போட போறோம் இல்லையா?
இத பார்த்து ஏன்னா மேக்ஸிமம் கரெக்ட் பிரதர் நீங்க சொல்றது. இப்ப மேக்ஸிமம் வந்துட்டு அந்த படத்துக்கு போய் கிளைமேக்ஸ பார்த்து அதனால சிலர் மனம் திருந்துறவங்க சிலர் தான். 100ல 5% இருக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த லவ் சாங் அந்த படத்துல வர நல்ல சீன்ஸ் இல்ல எல்லாம் அது ஒரு திருப்பி பெரிய திருப்பி விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ் ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்பதான் சென்சார் இதெல்லாம் வரும், பிரச்சனை வராதுன்னு தான் வைக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஒரு படம் வந்தது ஆக்சுவலா ரீமாஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் படம். ஒரு தெலுங்கு படம் அது. அந்த நடிச்ச நடிகர் கூட இறந்துட்டாரு. ரொம்ப அழகா இருப்பாரு. அதுல அப்படிதான் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. அந்த பிரெக்னென்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க படுற கஷ்டம் தான் அந்த படம். சோ அப்ப அதை பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் வரும். ஏன்னா அது சீக்கிரமாவே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில கிடையாது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே காட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அலைப்பாயுதையில கூட அந்த லவ் பண்ணதுக்கு பிறகு அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை காட்டுறாங்க. சில படங்கள் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இன்னொரு படம் கூட ஒண்ணு இருக்குது. அது ஆக்சுவலா பாட்டு இங்க ஃபேமஸ். அது மராத்தி படம். அது பாட்டு வந்து இங்க தமிழ் பாட்டு எல்லாம் கலந்து போடுவாங்க. ஸ்கூல்ல வந்து அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா, அந்த பையன் இப்படி திரும்புவான், அந்த பொண்ணு பாப்பா, இந்த மாதிரி அந்த அந்த லவ் சாங்குக்காக அதை பார்ப்போம். ஆனா ஆக்சுவலா அந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அது நிஜத்தில் நடந்ததை வச்சு எடுத்த படம் அது. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அந்த பையனை வெட்டி அந்த பொண்ணையும் வெட்டி போட்டு போற மாதிரி அந்த படம் முடியும். கொடூரமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ அதுல வன்முறை இருந்தால் கூட அதுல மெசேஜ் இருக்குது. என்ன மெசேஜ் இருக்குன்னா, அந்த மாதிரி தமிழ்ல எடுத்ததே கிடையாது இல்லையா? இப்படி உயிரை பயணம் வைத்து இது தேவையா? இங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அதையும் நியாயப்படுத்தி ஏன் இப்படி ஜாதி வெறி பிடிச்சி அலையிறீங்க அப்படின்னுவாங்க. இங்க ஜாதி வெறி பிடிச்சி அலையிறது, இப்ப மிருகம் கூட நம்மள கொல்லதான் செய்யும். மிருகத்துக்கிட்ட போய் நீங்க பாடமா எடுப்பீங்க? பாதுகாப்பா இருக்கிறது தானே பண்ணணும் இல்லையா? இங்க இப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப முஸ்லிம் மதத்துல கிறிஸ்தவ மதத்துல வந்து மதம் மாறாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ் அங்க போட்டு இருக்குது. அது ரைட்டும் கூட. ஏன்னா 2 பேரும் ஒன்னா கோயிலுக்கு போக முடியலன்னா அவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? 2 பேரும் சேர்ந்து தொழுகை பண்ண முடியலன்னா அவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? என்னைக்கோ ஒரு நாள் அது வரும். அப்ப அப்போதைக்கு இனக்கவர்ச்சியில அவங்க மயங்கினா கூட உள்ள இருக்கிற மதம் ஒரு நாள் பீறிட்டு வெளில வரும். அப்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல? நான் பயணிக்கிற பாதைக்கு நேர் எதிர்பாதையே. அதே மாதிரி நாஸ்திகனா கூட கணவன் இருக்கிறாங்க நிறைய இடத்துல, மனைவியும் சில இடத்துல இருக்கிறாங்க. அது வாழ்க்கையே நரகமாக இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீ மாறிய பிறகு திருமணம் பண்ணு. ஆனா இப்ப திருமணத்துக்காக மாறுறாங்க. அது வேலைக்கு ஆகாது. உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்ப நீ பண்ணணும். அப்ப அதை மீறி நீ இன்னொரு மதத்தை பாக்குறேன்னா நீ காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்ப காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பம் கண்டிப்பா நாஸ்தியா தான் போகும். அதிலும் குறிப்பாக இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துல முரளியில சொல்ற, காமத்திலே மூழ்க மூழ்க ஊனமாக பிறப்பீர்கள்னு சொல்றாரு. இது ஆக்சுவலா ஏற்கனவே இந்த மொஹஞ்சதாரோ போன்ற இடங்கள்ல வந்து காமத்துல ஈடுபடுற சித்திரங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கை இருக்காது, கால் இருக்காது. அது வந்து செலவு அடைஞ்சது கிடையாது. அழகா இப்படி கட் பண்ணி இருப்பாங்க செதுக்கும் போதே அப்படி. அப்ப என்னன்னா இதோடைய தண்டனையும் சேர்த்து 3 காலத்தையும் சேர்த்து. அதுக்கப்புறமா அவன் திருந்துறான்னா அப்பயும் திருந்த மாட்டான் இல்லையா? ஒரு சிலர் புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்க, ஏன்னா நல்லா இருந்தாலே விட்டு ஓடிடுறாங்க. நான் கல்யாணம் பண்ணா விட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க புத்திசாலி. அதுக்கப்புறம் அந்த காமத்துல ஈடுபடலனாலே அடுத்த ஜென்மம் நல்ல இதா இருக்கும். அது இல்லாம இப்பவே கூட உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்போ அல்லது பிசினஸோ நல்லா போகும். அவங்க அதுல இருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கிறாங்க அதை பொறுத்துதான் அவங்க முன்னேறுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் படம், காதல்னு சொல்லி அந்த படம் வந்துச்சு பாத்தீங்களா? அவங்க வந்துட்டு கடைசியில ஹீரோ வந்துட்டு பைத்தியம் ஆயிடுவாரு, அந்த பொண்ணு வேறவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி அந்த படங்கள் வந்ததெல்லாம் 90s காலகட்டத்துல. அப்படி வந்துமே லவ் பண்ணாம யாராவது இருக்காங்களா? அந்த படம் செம்ம ரீச். அவருக்கு பரத், காதல் பரத்னு பேர் வந்ததே அதனாலதான். அப்போ எல்லாரும் எது அட்ராக்ட் பண்ணுதுன்னா நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணுது. அந்த நெகட்டிவை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. இப்படி லவ் பண்ணுனா கிளைமேக்ஸ்ல நம்ம இப்படி ஆயிடுவோங்கிறத யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அது 5% வேணா ரியலைஸ் பண்ணலாம். மீதி 95% வந்துட்டு இதுதான் அட்ராக்ட் பண்ணுது, லவ் பண்ணணும். இப்ப அதாவது அப்போ வந்துட்டு ஒரு 80sல லவ் பண்ணாலே தப்பு. ஐ மீன் பசங்க கிட்ட பேசினாலே தப்பு. அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இருந்துச்சு. பின்ன 90sல ஓரளவுக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
அப்பா அம்மா சம்மதம் இல்லைனாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், லவ் பண்றவங்கள பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் வந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்காமலே வாழ்ந்துக்கலாம். இப்ப 8th படிச்சாலும் பாய் ஃப்ரெண்ட் வேணும். பாருங்க எப்படி வருது அப்படின்ட்டு. இது வந்துட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 8th அந்த தப்பு நடந்துச்சு. எத்தனை வருஷமா பாய் ஃப்ரெண்ட்ல இருந்தாங்களோ தெரியாது. அதான் 8th தான் வெளியில வருது. ஏன்னா இது வந்து முதல் தடவையா இருக்கும்னு எனக்கு தோணல இல்லையா? இல்லாட்டினா தைரியமா அவ்வளவு தூரம் போவாங்களா? அது 3 பேருமே. சோ அந்த பசங்களும் பல தடவை தவறு பண்ணிருப்பாங்களா, அந்த இடம் எப்படி தெரியும் உங்களுக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சென்னையில வந்து அந்த சகோதரிகளை வந்து இளைஞர்கள் கார்ல துரத்தின சம்பவம் ரொம்ப பேசப்பட்டது. பட் ஆனா அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் துரத்திட்டு போறாங்கன்னும் போது அது காமத்திற்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி இடிச்சிட்டு கூட இருக்கலாம். ஆனா அந்த சகோதரி சொல்றாங்க, நாங்க இடிச்சு இருந்தா கேமரா காட்டுங்கன்றாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும். சோ அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அப்படிங்கிறது. விளையாடாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? அப்ப பெண்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா, இந்த ஞானம் புரிஞ்சுச்சு அப்படின்னா அவங்க சேஃப், பாதுகாத்துக்கலாம். இன்றைய சூழ்நிலையில இந்த ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதனுடைய குணத்தை நாய் குணம்னுவாங்க. நாயை பார்த்தே மனிதனுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வழக்கமா பாத்தீங்கன்னா அந்த இனப்பெருக்க காலத்துல ஒரு பெண் நாய் இருக்கும், சுத்தி நிறைய ஆண் நாய் இருக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு பார்த்தோன்னே இது வழக்கமா நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது, 2-3 நாய் சேர்ந்து அந்த நாய் வந்து கத்துது, கிட்டே நெருங்க விடாம. அப்படி கத்துற நாய் ஆண் நாய், சுத்தி இருக்கிற நாய் பெண் நாய். இப்ப மனிதர்களுடைய குணம் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பக்கம் இதுதான் சொல்றாங்க, குழந்தைங்களே சொல்றாங்க. அந்த காலத்துல ஆண் குழந்தைங்க தான் சேட்டை பண்ணுவாங்க, இப்ப ஆண் குழந்தைங்க அமைதியா இருக்கிறாங்க, பெண் குழந்தைங்க சேட்டை பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு மையம் அதுல வேலை செய்யறாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இப்ப இருக்கிற எங்களுடைய கணக்கெடுப்பு படி நாங்க அட்டன் பண்ற கேஸ் பெண்களை விட ஆண்கள் தான் பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அந்த பொய் ரேப் கேஸ் காசுக்காகவே, ஏன்னா இப்ப சட்டம் அப்படி வந்துருச்சு இல்லையா, பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ட்டு. இதுக்காகவே திரும்ப திரும்ப கல்யாண ராணினே நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வேற சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமாக இன்னும் பயங்கரமா வர்றதுனாலும் அதை பயன்படுத்த போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான பெண்கள் தான் பயன்படுத்துவாங்க. நல்ல பெண்கள் அதை எப்படி வெளில சொல்லுவாங்க இல்லையா? சோ ஆனா இந்த பெண்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப கொடுமை இது. ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பொண்ணுடைய பேண்ட், அது சம்பவம் நடந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் ஒருத்தர் போய் எடுக்கிறாரு, அந்த பொண்ணுடைய பேண்ட் பக்கத்துல கீழே விழுந்து கிடக்கு, அதை போய் எடுத்து துணிய குச்சால எடுத்து காட்டுறாரு. அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப கொடூரமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பெண்கள் ஏன் அந்த நேரத்துக்கு ஏன் அங்க போனாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஏன் அந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப ஒரு பெண் வந்து இந்த லெகின்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, நிஜத்திலுமே போறாங்க நிறைய பேரு. அதை பார்த்து ஆண்கள் வந்து காம வயப்படுறதை விடுங்க, மற்ற பெண்களே முகம் சுளிக்கிறாங்களா இல்லையா? இப்ப பெண்களுக்கே அது தப்புன்னு தெரியுது தானே. அப்படி இருக்கும்பொழுது அப்ப இது கண்டிப்பா ஆணை தூண்டுன்றது பெண்ணுக்கே தெரியுது. அப்ப அவங்களுக்கு தெரியாதா? அதுக்காக தான் அவங்க போடுறாங்க. இப்ப என்னன்னா அவங்க பாதுகாப்பா வரலாம், பசங்களோட வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க, எல்லாம் ஓகே. அதனால தூண்டப்படுறவன் அவன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட அவன் காம உணர்வை காட்டிடுவான். சொல்லிக்கிறேன், என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கறது எங்க போய் பாதிக்குதுன்னு பாருங்க. எங்கெல்லாம் குழந்தைகளை பாலியல் குற்றங்கள் பண்றாங்களோ ஒவ்வொரு பெண்களும் தான் தான் அதுக்கு பொறுப்புங்கிறத எடுத்துக்கணும். கண்டிப்பா எங்க இருந்து வரும் அகங்காரம்? நான் இப்படி ட்ரெஸ் போடுறதுனால எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண் குழந்தை பாலியல் குற்றத்துக்கு உள்ளாகுது. அதை உணர்ந்தே ஆகணும், ஒத்துக்கிட்டே ஆகணும், இது உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்கள் கூட ஆர்ம்ஸ் தெரியணும், செஸ்ட் தெரியணும்ட்டு டிஷர்ட் அதுக்கேற்ற மாதிரி போடுறது.
அதுக்கேற்ற மாதிரி போடுறதுன்றத விட அதுக்கேற்ற மாதிரி அதுக்காகவே ஜிம்முக்கு போறது. எத்தனை பேர் சேர்த்தாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மா வந்து ஆண் பெண் ரெண்டு மாறி மாறி தான் வருது. ஆணே வந்து இன்னொரு ஆணை பார்த்து மச்சி சூப்பரா இருக்கிற ஆம்ஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா அது பெண்ணை ஈர்க்குமா இருக்காதா? அதை யோசிக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் அப்படின்னா கண்ணியமா ட்ரெஸ் பண்றதுதான். எனக்கு மைக்கேல் ஜாக்சனை பார்க்கும்போது அது தோணுச்சு. மைக்கேல் ஜாக்சன் வந்து இது வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இது வரைக்கும் மேபி அவர் அந்த நோயினால போடுறாரா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கேப் போட்டுக்குவாரு, தொப்பி போட்டுக்குவாரு, கண்ணாடி போட்டுக்குவாரு. சும்மா கொஞ்சம் இடம் தான், இந்த உள்ளங்கை மட்டும்தான் தெரியும் அவருக்கு. அதை பார்க்கும்போதே ஒரு ஈர்ப்பு இருக்குது. ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி சில இங்கிலீஷ் படங்கள்ல வந்து அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி டீசெண்டா பெண்களும் பண்ணுவாங்க. லூஸா போட்டிருப்பாங்க, அந்த பேண்ட் லூஸா இருக்கும், ஷர்ட்டும் லூஸா போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் இருக்கும். முஸ்லிம்களுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களே இப்ப கொஞ்சம் கிளாமரா போடுறாங்க. அந்த அந்த புர்காவே ஹிஜாபே வந்து கிளாமரா போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு முஸ்லிம் சகோதரி சொன்னாங்க, அது நமக்கு தெரியல. பட் அப்படி எல்லாம் வந்துருக்கலாம். இப்போ நம்ம அரைகுறையா ட்ரெஸ் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணலாம். அந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது காணா போயிடும். ஒருவேளை ஒரு ஜென்யூனா ஒரு லேடியோ ஒரு பர்சனோ இருக்காங்களா, அவங்க சாகர வரைக்கும் அவங்களுடைய புகழ் பாடப்படும். கண்டிப்பா. இல்ல இப்ப அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். பொட்டு துணி இல்லாம ஒரு 50-60 போலீஸ் வராங்கன்னா வேற ஒரு ஆண் பார்த்தாலே அப்படி அசிங்கமா இருக்கும். அவனுக்கு ட்ரெஸ் தூக்கி போடுறான்னா அங்க ஆக்சுவலா நிறைய சாராய பாட்டில், ஊறுகாய், சைட் டிஷ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷா தான் அங்க அந்த பொண்ணையும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட அதுங்களுக்கு தெரியல. அதுக்கு அடிக்டும் ஆகுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல சென்னையில இதே மாதிரி ஆச்சு. ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டு வரல, காலையில தான் வருது. காலைல என்ன சொல்றது, எனக்கு கேங் ரேப் பண்ணிட்டாங்க. நோண்டி நோண்டி கேட்கும்போது கேங் ரேப் பண்ணிட்டாங்கன்னு அழுவுது. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்பும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணை ரேப் பண்ணல, இந்த பொண்ணு விரும்பி தான் போயிருக்கா. அப்புறம் கேட்கும் போதுதான் தெரியுது, ஆமா நாங்க இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இதை மீட் பண்ணிக்குவோம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், காமத்துல இருக்க. அந்த பொண்ணும் மைனர் பொண்ணு தான், 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிற பொண்ணு தான். சோ உலகம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த துள்ளுவதோ இளமை படம், அதோ இந்த படம் ஆக்சுவலா இதே மாதிரி 70ஸ்லயே கூட ஒரு படம் வந்திருக்கு. பையன் வந்து டீச்சர், அது மலையாள படம்னு நினைக்கிறேன், அது தெரியல மலையாளமா தமிழான்னு தெரியல. டீச்சரை லவ் பண்ற மாதிரி எல்லாம் வரும். சோ இந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் இங்க ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க இந்த பொண்ணுங்க பேசுறாங்க இல்லையா இந்த டீசர்ல, எல்லா பசங்களோடய செக்ஸ் வச்சுக்கணும் டி, இப்படி எல்லாம் ஒரு ஹாஸ்டல்ல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்ல வீடியோ தேர்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் படிச்சதுல அந்த மாதிரி ஒரு கேங்கு ஒரே ஒரு தடவை தான் பார்த்திருக்கிறேன், ஒரு காலேஜ்ல மட்டுமே. அதுக்கப்புறம் படிச்ச எந்த காலேஜ்லயுமே அந்த மாதிரி மோசமா பேசி நான் பார்த்தது இல்லை. ரொம்ப மோசமா, ரொம்ப வல்கரா பொண்ணுங்களை வந்து, மத்ததுல வந்து அப்படி கொஞ்சம் அப்படி அரசியல் புரசலா பேசுறது வேற, இது வந்து ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. இந்த பொண்ணுங்க பேசுற எல்லாமே அதே மாதிரி. சோ அப்ப என்னன்னா, அந்த மாதிரி எல்லா கல்லூரியும் கிடையாது, எல்லா பெண்களும் கிடையாது. ஆனா கொடுமை என்ன தெரியுமா, நம்ம சொல்லுவோம் இல்லையா வழக்கமா, ரொம்ப மோசமா இந்த வன்முறை இதுல எல்லாம் ஈடுபடுறவங்க வந்து ஒரே இடத்தில் பிறக்க வைக்கப்படுவாங்க, சிரியா போன்ற நாடுகள்ல. அப்பதான் அந்த இனக்கலவரம் இல்ல, மக்கள் புரட்சி 10-15 வருஷமா நடக்குது அரசாங்கத்துக்கு எதிராக. லட்சக்கணக்கான உயிர் போயிடுச்சு. ஏழ்மை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இப்ப நிலநடுக்கம் வரும்போது போறதுக்கு ரோடு கிடையாது, உதவி செய்ய போனா கூட. சோ அப்ப அவர்கள் எல்லாம் ஒன்றாக பிறக்கிற மாதிரி இந்த மாதிரி காமம் சார்ந்த விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆணாகவே எடுத்துக்கோங்க, பெண்ணே தேவையில்லை, ஆணே இருக்கிறீங்க, நல்ல ஆபாச படம் காமம் இதுலயே மூழ்கி கிடக்குறீங்கன்னா நீங்க வந்து மற்றவர்கிட்ட தப்பாலும் பேச தேவையில்லை. இதுலயே மூழ்கி கிடக்குறீங்க உங்க மைண்ட்லன்னா, அடுத்தது நீங்க, ஏன்னா ஆண் வந்து பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறி மாறிதான் பிறப்பாங்க. அடுத்தது நீங்க பிறக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் உள்ள கல்லூரியிலயோ ஸ்கூல்லயோ தான் நீங்க சேருவீங்க. ஆனா உங்களுக்கு எப்படி தோணும்னா, எல்லாருமே இப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு வரும். அதைதான் விரும்புறாங்க. இப்ப இதெல்லாம் ஆடியன்ஸ் யாரு, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் போய் பார்ப்பாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஜோசிக்காரன் மாதிரி தான். நமக்கு பிடிச்சது சொல்ற ஜோசிக்காரனை தான் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த 20 பேர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்.
21வது ஒருத்தன் உங்களுக்குன்னு சொல்லுவான் பாருங்க, உங்களுக்கு நல்லா ஐஸ் வைக்கிற மாதிரி, அவன் சொல்றதை கேட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை நாசமா போயிடும். சோ அதே மாதிரிதான் நமக்கு நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோமோ அதை சரின்னு எவன் சொல்லுவான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வெற்றிமாறன் படம், இவங்க படம் எல்லாம் ஓடுதுற, பாரஞ்சித் படம் எல்லாம் ஓடுதுன்னா சமுதாயம் அந்த அளவுக்கு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? சோ அப்ப அவங்க அந்த மாதிரி நோயாளிகளா இருக்கிறாங்க. அந்த நோயாளிகளுக்கு இதுதான் தீனி. அப்ப அவங்க படம் ஹிட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இந்த நோயாளிகள் தான் சினிமாவே பார்ப்பாங்க, அது ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி படம் மட்டுமே பாக்குறாங்க அப்படின்னா அந்த நோய் நல்லா முத்திடுச்சுன்னு அர்த்தம். ஒரு புரட்சி மாதிரி வந்து ஒரு ஒரு ஆதிக்க சமுதாயம் கீழே இப்படின்னு வந்து இது ஒரு லெவலுக்கு மேல போய் நான் திருப்பி அடிப்பேன்ட்டு வந்து அப்படியே பெண்களை சீரழிக்கிறதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கவே செய்யும். ஆனால் அடுத்த ஜென்மத்துல நீங்க எங்க பிறப்பீங்க உங்க கையில தான் இருக்கு. சினிமா பாட்டு வரும் இல்லையா, தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்ல தந்தையை தேர்ந்தெடுக்கும், ரஜினி பாட்டுல வரும். ஆனா உண்மையிலே இருக்கு. யாரு தாயின்னு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எந்த விதமான தாய் உங்களுக்கு கிடைப்பாங்கன்றது இப்ப உங்களுடைய குணத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். சோ நீங்க ரொம்ப நல்லா இருந்தால், குறிப்பாக இந்த காமம்ன்ற சாக்கடையில இருந்து முற்றிலும் விலகி இருந்தால், ஏன்னா உலகம் ஃபுல்லா இன்னைக்கு காமத்துல மூழ்கி இருக்கிறத பாக்குறோம். காமம் இல்லாத குடும்பம் தான் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த குடும்பத்துல போய் நீங்க பிறப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தா அந்த ஊர்ல போய் பிறப்பீங்க பாதுகாப்பாக. மற்றபடி எல்லாமே மோசமா ஆயிட்டு இருக்கு. அப்ப உங்களுடைய அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கணும்னா இப்ப நீங்க இதுல கவனம் கொடுக்கணும். ஆக்சுவலா ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க இந்த பிரம்மகுமாரி ஞானமும் எடுத்துட்டாங்க. பிரம்மகுமாரியுடைய ஞானமே வந்து காமம் விடணும்ன்றதுதான் முக்கியமான விஷயமே. சோ பிரம்மகுமாரிகள் ஞானமே பாத்தீங்கன்னா கடவுள் சொர்க்கமாக தான் படைக்கிறார் இந்த உலகத்தை. 2500 வருடம் சொர்க்கமாக இருந்த இதே பாரத பூமி அடுத்த 2500 வருடத்தில் நரகமாக மாறும். ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கமா இருக்கும்போது பாரதம் மட்டும்தான் இருக்கும். அங்க வாழ்ந்த 33 கோடி மனிதர்கள் தெய்வீக குணம் மட்டுமே நிறைவேறனால அவங்கள தெய்வம் அப்படின்னு நம்ம இன்னை வரைக்கும் வழிபடுறோம். அவங்க இப்ப எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்து இதே பூமி 2500 வருடம் கழிச்சு நரகம் ஆயிடுது. சோ அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி கிடையாதுன்னா கிடையாது. எப்படி அது சாத்தியம்? ஏன்னா இப்ப இருக்கிறவங்களை விட எல்லோரும் பயங்கர அழகா இருக்கும். திருமணமாகும், குழந்தை கூட பிறக்கும். ஆனா காமம்னா என்னன்னே தெரியாது. எப்படி குழந்தை பிறக்கும்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாங்க. அந்த அளவிற்கு பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு நாம இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனால் அது நீங்க தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் கடவுள் வர்றார், நம்மளை எழுப்புறார். நீங்க தேவதைகள்னு. இதோடைய நினைவுதான் அத்திவரதரை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எழுப்புறது, அங்க மகா கும்ப மேல 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. இது இந்த பண்டிகை எல்லாமே இதனாலதான். சோ உலகம் மோசமாக ஆகும், ஆனாதானே உலகம் அழியும். அதனால இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுப்பாங்க. இன்னும் நிறைய சீரழிவுலாம் நடக்கதான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு பாவமும் செஞ்சிருக்கிறோம். அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதிர்ஷ்டம் உள்ளவங்க ஞானத்தை கேட்பாங்க, இல்லாட்டினா அவங்க குப்பையை தேடி போய் தன்னுடைய வாழ்க்கையை தானே சீரழிச்சுக்குவாங்க. இப்ப கடவுள் வந்து சொல்றது என்னன்னா, சொர்க்கத்தில் காமமே இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மா சதா ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம் உள்ள இல்லாட்டினாதான் ஆனந்தத்தை வெளியில தேடுறீங்க. குழந்தைய பார்க்க, கை குழந்தைய விட்டு பாருங்க, உங்க வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் அப்படி தள்ளி தள்ளி அதுல குஷி அடையும். அதுக்கு எது இருந்தாலும் அதுக்கு சந்தோஷமா இருக்கும். மண்ணுல விட்டாலும் சந்தோஷமா இருக்கும். ஆனா வளர வளர பாத்தீங்கன்னா அதுக்கு சந்தோஷத்தை தேட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு மொபைலு, டிவி, பொம்மை, ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே போய் சினிமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமத்தில் போய் மாட்டிக்குது. அதுக்கப்புறம் வேற எதுவுமே அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனாலதான் பாருங்க, அது அந்த பெண்கள் அவங்களுக்கு தெரியாது பகலாயிடுச்சு, திரும்பி போல, கண்டிப்பா அப்பா அம்மா வந்து தேடுவாங்க. ஆனா அதையும் மீறி அந்த மயக்கம் போக விட மாட்டேங்குது. இன்னொன்னு சித்திரவதையும் செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா ட்ரெஸ் தூக்கி கடாச்சிட்டாங்கன்னா சாதாரண சித்திரவதை கிடையாது இல்லையா? போலீஸ் போறான்னா கொலை கூட பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவுலதான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப இறைவன் சொல்றது என்னன்னா, அந்த தெய்வீக உலகம் இருக்கும்போது காமமே இல்லாம இருந்தீங்க இல்லையா? அதனாலதான் அங்க அவ்வளவு செல்வம் நான் கொடுத்தது அப்படியே இருந்தது. எப்ப நீங்க காமத்துல விழ ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் பாரதத்துல உள்ள நகைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு வெளியில இருந்து வந்தாங்களே. மற்ற மதங்கள்லாம் வருது இல்லையா, கொள்ளையடிச்சிட்டு போனதான் நம்ம பாக்குறோம். அவங்க கொள்ளையடிச்சதுதான் நமக்கு தெரியும். ஆனா கடவுள் கொடுத்தது தூய்மைக்காக கொடுத்த பரிசு. எப்ப நீங்க தூய்மை இழந்துட்டீங்களோ அதை அனுபவிக்கக்கூடிய அருகதை இழந்துட்டீங்க. இப்ப கணவனே நல்ல பணக்காரனா இருக்கிறான், பொண்டாட்டி திடீர்னு ஒழுக்கம் சரியில்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா துரத்திடுவான்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. கடவுள் கொடுத்தது பரிசுத்திற்காக, அதை இழக்கும் போது
செல்வம் போகுது, ஆரோக்கியம் போகுது, அழகு போகுது, நிம்மதி போகுது, இயற்கை சீற்றம் வருது, விதவிதமான நோய் வருது, எல்லாமே வருது. இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, மீண்டும் ஆத்மான்ற உணர்வுல இருங்க. ஏன்னா சொர்க்கத்துல அப்படித்தான் இருந்தீங்க. உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டீங்க. ஆத்மா உயிர், அது புருவமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கணும் தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வுல ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்த்து பேசுவீங்க. அதனால என்ன ஆகுனா, ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதுலயே மூழ்கி இருந்ததுனால வேற எதையுமே உங்க பத்தி தேடல. ஆனா 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சக்தி குறைஞ்சி ஆத்மான்றதை மறந்துடும். அப்ப ஆனந்தம் கட் ஆகுது. அப்பதான் மனைவியை திரும்பி பார்க்கணும், அழகா இருக்கிறான்ட்டு. ஏன்னா சந்தோஷத்தை வெளியில தேட ஆரம்பிக்குது. சோ அப்படியே வெளி விஷயத்தெல்லாம் அப்படியே போய் இப்ப காமத்துல மூழ்கி கிடக்குது. காமம், கஞ்சா, ஏதோ ஒரு போதை அதுக்கு தேவைப்படுது. அது இல்லைன்னா அதால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு குழந்தைங்களாம் பாருங்களாம், வந்த உடனே போனை பார்த்தாதான் எனக்கு சார்ஜே ஏறுதுன்றாங்க. அந்த போதை அப்படி பண்ணிருக்கு. சோ அப்ப அதுல இருந்து எழுப்புறதுக்கு தான் கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் கட் பண்ணி என் மூலமாக உனக்கு ஆனந்தம் வரணும். இல்லாட்டினா என்ன ஆகும் இல்லையா? கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டுல. அந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான், வீட்டிலே இருக்கிறான். உடனே அங்க பக்கத்துல இருக்கோம், ஐயோ இதெல்லாம் ஃபுல்லா மென்டல் ஆயிடும் அப்படின்னாங்கன்ட்டு சரின்ட்டு போட்டாங்க. இப்ப பார்த்தா வெறும் ஆபாசமான விஷயமே பார்த்துட்டு இருக்கிறான் நைட்டு ஃபுல்லா. டிவியில பாத்தீங்கன்னா மோசமான பாடல்கள் தான் ஓடிட்டு பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு, பேட் சாங்ஸா பாக்குறான் அப்படின்ட்டு. எதுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லையா? மத்தவங்க அறிவு இல்லாம சொல்றாங்க, நீங்க குழந்தைய வளர்க்குறீங்க. அந்த குழந்தைக்கான விஷத்தையும் கொடுத்துட்டு அதை நீங்களே காப்பாத்தணும்னு நினைச்சா எப்படி காப்பாற்ற முடியும்? சொல்லுங்க சார். ஒன் செகண்ட் பிரதர், இந்த டீசர்லயே வந்துச்சு இல்லைங்களா, என்னுடைய விருப்பப்படி என்னுடைய சுதந்திரமா நான் இருக்கணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். இப்படி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னே தெரியாது இல்லையா? அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த ஞானம் மட்டும்தான். இத பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு எப்படி இருக்குங்கிற போது நீங்க அனுபவம் செய்யுங்க. இத அந்த குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துங்க. இது சரி, இது தப்பு, அதை புரிய வச்சுட்டாலே அவங்க லைஃப் பாத்துப்பாங்கல்ல. ஒரு நல்ல வழியில தானே போவாங்க. எந்த மதத்திலுமே காமத்தை விட வைக்கிறதுக்கான வழி கிடையாது. விபச்சாரம் தப்புன்னு சொல்லுவாங்களே தவிர காமம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. சோ காமத்துல விழுந்தாலே அடுத்தது விபச்சாரம் தான். அதாவது பல தொடர்புகளை தேடி போகதான் செய்யும். இன்னைக்கு ஆத்ம சக்தி இழந்துருச்சு. இப்ப அந்த இன்டர்நெட் எப்ப வந்தது? ஒரு 90s வந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப பிரபலமா இருந்ததே ஆபாச படங்கள் தான். இன்டர்நெட்னாலே அதுக்குதான் போயிட்டு இருப்பாங்க. அந்தந்த கடையிலே அவனுங்களே சிடி அதெல்லாம் தான் வச்சுதான் வர வைப்பானுங்களே. அப்ப உலகத்திலேயே ஆபாச படத்தை அதிகமாக பார்த்தது இந்தியா தான் வந்தது. இன்னைய வரைக்குமே அந்த ஆபாசம் சம்பந்தப்பட்டதை தேடுறது இந்தியா தான் நம்பர் 1 இருக்கு. சோ அது இப்படிதான் இருக்குது உலகம். இப்ப இதுல இருந்து நாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்றாரு, நீங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா முயற்சி நீங்க தான் பண்ணணும். இல்லாட்டினா விளைவு விபரீதமா இருக்கும். அந்த சகோதரி மாதிரி நீங்க சிக்கணுமா? எவ்வளவு பெரிய தண்டனை. அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மன உளைச்சல் பயங்கரமா இருக்கும். நியூஸ்ல எல்லாம் எந்த நேரமும் அது வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. சோ இது ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு 3 பேரு நிர்வாணமா இருக்கிறாங்கன்னா நாளைக்கு இதை விட பல பேர் இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருப்பதியில வைகுண்ட வாசலுக்கு டிக்கெட் வாங்க போய் 6 பேர் கூட்ட நெரிசல இறக்குறாங்கன்றது ஏதோ ஒண்ணு நடக்க போறதோட இதுன்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப கும்பமேளால 30 பேர் இறந்தாங்க அதே கூட்ட நெரிசல்ல. சோ இதை எச்சரிக்கையாக புரிஞ்சுக்கணும். சோ சமுதாயத்தை கேட்கக்கூடியது வரதான் செய்யும். அவங்களுக்கு தேவை காசு, எதை பார்த்தா வருவாங்களோ அதை பண்ணுவாங்க. விபச்சாரம் தான் அவங்க பண்றது இல்லையா? நம்ம தான் நம்ம பாதுகாத்துக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சகோதரி 2 விதமா சொல்றாங்க. அந்த சகோதரி ஏதோ பீச் ஓரமா அந்த ஈசிஆர் ரோட்ல நிக்கும் போது இவங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அந்த நேரத்துல எதுக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ மனநிலை அப்படி மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? ஒரு பையன் பார்த்தா அது லவ் தான், ஒரு பொண்ணு பார்த்தா அது லவ் தான். சின்ன வயசுல அப்படி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ கொஞ்ச நேரம் பேசுனா அது லவ் இல்ல, காமத்துக்கே ரெடி தான், அடுத்த இது அப்படி போயிடுது. ஆனால் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் நேத்து Facebookல, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர், எந்த நாடுன்னு தெரியல, அமெரிக்கா போன்ற நாடுன்னு நினைக்கிறேன்.
எல்லாருமே சுத்தி வெள்ளை வெளியேன்னு இருக்கக்கூடிய பெண்கள் தான் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, அப்படியே போறாரு. அந்த பொண்ணு ஏதோ போனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கவலையா பார்த்துக்கிட்டு இருக்குது. இவர் அப்படியே போய் எங்கேயோ பாக்குற மாதிரி அந்த பொண்ணுடைய கையை பிடிக்கிறேன். பிடிச்சோன்னா அந்த பொண்ணு ஷாக்கா இப்படி பாக்குது. பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே குழப்பமா அப்படியே சிரிக்குது. அப்ப வந்து அப்படின்றாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்றதும் தெரியல, ஏன்னா அந்த மியூசிக் மட்டும் ஓடும். அப்ப அப்படி திரும்புறாங்க. திரும்பின உடனே அப்படியே அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ரோஸ் வச்சிருக்காரு. ரோஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. உடனே அதை வாங்கிடுறாங்க. உடனே அந்த அவர் வந்து அடுத்தது ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. படிச்ச உடனே நீங்க வந்து சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு போயிடுது. உடனே அவங்க சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அங்க துக்கத்துல இருக்கிறான். அந்த முகத்துல அது தெரியுது. நீங்க சிரிக்கும் போது அழகா இருக்கிறீங்கன்னு போது அதை ஒருத்தர் சொல்லும் போது சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே அவனை போய் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் போயிடலாம். இதை ஏன் சொல்றேன்னா, இங்க அந்த மாதிரி ஒண்ணுன்னா ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா இதைதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப அந்த தொட்டிட்டு போனாங்க இல்லையா அந்த சகோதரிகளை, அது வந்து மேபி இடிச்சு கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அல்லது காமம் சார்ந்த விஷயமாவும் இருக்கலாம். ஏன்னா நடுராத்திரி ஒரு பெண் நின்னா அப்படிதான் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா அங்க நின்னா அதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி திருநங்கைகள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க. இதுக்கு அவங்களுக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்கன்ட்டு. ஒரு வேற வழி இல்லாம ஏதோ ஒண்ணுத்துக்காக அங்க மாட்டினா கூட அவங்க மாட்டிக்கிறாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அலையிறவங்களும் அந்த நேரத்துல அதுக்காகவே அலையிறாங்க. அதுக்காகவே வருவாங்க. அந்த நேரம் திருநங்கை இருக்கிறாங்களா இல்லையான்னு தேடி வரும்போது இப்படி 2 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு டவுட் வரும்ல. சோ இதுவும் நடக்குது. ஆனால் இவரு அந்த மாதிரி ஒரு வீடியோ இல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோ ஒரு சேனல்ல ஃபுல்லாவே இதே தான் போட்டுன்னு இருக்காரு. யாருமே வந்து எனக்கு லவ் பண்ணிட்டு நீ என் கூடவே வாணும்னு சொல்லல. இவரு நீ ரோஸை வாங்கிட்டு நீ என் கூடவே இருன்னு சொல்லல. எல்லாருமே ரொம்ப நல்ல வேலை பண்றீங்க, ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கிறீங்க, அவங்க முகத்துல சிரிப்பை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நாள் ஆனாலும் அது வந்து இதைத்தான் நார்மலைஸ் பண்ணணும். அந்த இதை வந்து விக்ரமன் பண்ணாரு. டைரக்டர் விக்ரமன் அவருடைய படங்கள்ல எல்லாம் இது இருக்கும். குறிப்பா புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சு. அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். பயங்கர ஹிட். ஏன் ஹிட்னா, ஒரு பொண்ணு வந்து 5 பசங்களோடவே இருப்பா ரூம்ல, ஃப்ரெண்டா தான் இருக்கும், எதுவுமே நடக்காது, லவ் கூட பண்ண மாட்டாங்க. அவ வேற யாரையோ தான் கல்யாணம் பண்ணுவான். இவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. கடைசியில வந்து ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்டா லவ்னு வரும்போது எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம்ட்டு இவங்க கூட வந்துருவான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களை அவங்க அவமானப்படுத்துறாங்க. சோ அது மனிதர்களுக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதமான எண்ணத்தை உருவாக்கிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறது ஏற்கனவே கெட்டுதான் போயிருக்கான், அவனை இன்னும் இல்ல கெடுக்குது. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த நேரம் விக்ரமன் மாதிரி ஆட்கள் தேவை. இப்பதான் ரொம்ப ரொம்ப தேவை அவங்க இல்லையா? சோ அது அது முக்கியம். ஆனா இதை சினிமாக்காரங்க பண்ணணும்னா வெயிட் பண்ணாதீங்க. நீங்க பண்ண முடியும். உங்க தொடர்புல இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ண முடியும். நீங்க பட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. எங்க காலேஜ்ல படிக்கும்போது நல்லா பேசுவாங்க பசங்க கூட, எல்லாரு கூடயும் பேசுவாங்க, பசங்க கூடயும் பேசுவாங்க, பொண்ணுங்க கூடயும் பேசுவாங்க. ஆனா காலேஜ் விட்டு வெளில வராங்கன்னு வச்சுங்களா, அந்த பசங்க நின்று கூப்பிட்டா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பட்டு போயிட்டே இருப்பாங்க. சுத்தமா வேற ஆளா ஆயிடுவாங்க. அவங்க வீடு அங்கேயே இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல. அப்ப அது ஒரு லிமிட் வச்சிருக்கிறாங்க. நீ பேசலாம் எல்லாம், ஆனா அதுக்கு மேல நீ வெளியில வரணும்னா அது பிரச்சனையில எடுத்துட்டு போய் விட்டுரும். அது தேவையில்லாதது இல்லையா? ஃப்ரெண்டா அது கிளாஸோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கு. சோ அது அது அந்த ஜென்டில்மேன்ஷிப்போடைய வசீகரம் இந்த காமத்துல இருக்கு. அது முதல்ல இன்னும் கேட்டீங்கன்னா, காமத்துல எந்த அளவுக்கு மூழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முகத்துடைய வசீகரமே போயிடும். சினிமாவில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காமத்திலே இருக்கிறதுக்குன்னு சில பேர் பெற்ற சில நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க படத்துலதான் அப்படி காட்டுவாங்களே தவிர நிஜத்துல அப்படி இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க வந்து பெரிய ஆளா ஆகவே முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். அவங்க 2-3 கல்யாணம் பண்ணிருக்கலாம் பிரச்சனைனால. ஆனால் அதை ஏன்னா உண்மையிலே விழுறவங்க வந்து மேல இருந்து காணாம போயிடுவாங்க. அவங்க மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அது சும்மா படத்துக்காக வச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்க கெட்டு போனா அவங்களுக்கு என்ன, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம ஏன் காசு கொடுத்து கெட்டு போகணும்? இப்ப இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும். அதுதான் உங்களுக்குள்ள அந்த விஷத்தை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு கடவுள் சொல்ற, சொர்க்கத்தில் நீங்க ஆத்மாவைத்தான் பாத்தீங்க, உடம்ப பார்க்கல.
இப்பவும் ஆத்மா பாருங்க. ஏன்னா அந்த ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது. அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், உடம்பு கிடையாது. அந்த உடம்பால எதுவும் பண்ண முடியாது. பிரதர், இப்போ சரி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க 3 பேர் அப்படி மாட்டினாங்க இல்லையா? சரி ஸ்கூல் பிள்ளைங்க கல்யாணம் ஆகாதவங்க தப்பு பண்ணாதான் பிரச்சனை வருமா? சரி அடுத்து பாப்போம். இப்போ ஒரு சகோதரி குக்கர்ல வெந்துட்டாங்க கள்ளத்தொடர்பு பிரச்சனைனால. சரி கள்ளத்தொடர்பு பிரச்சனை தான் தப்பா? கல்யாணம் ஆயிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா? ஆனா எல்லா பிரபலங்களும் டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறாங்க. எல்லாத்து வீட்லயும் பிரச்சனை. ஆக மொத்தத்துல இங்க பிரச்சனைன்னு பார்த்தா காமம் தானே தவிர, நீ கல்யாணம் ஆகலையா, ஸ்கூல் பிள்ளையா இருக்கியா, இல்ல கல்யாணம் ஆகிடுச்சாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தத்துல காம பிரச்சனை. உங்க மனசுல காமம் இருந்துச்சு, நீங்க காமத்துல விழுந்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. சோ தப்பிச்சுக்கோங்க. கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாரும் பலகீனமா இருக்கிறாங்க. அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு சகோதரி ஒரு 2-3 வருஷத்துக்கு கொரோனாவுக்கு முன்னாடி கோவை மாணவி வழக்குன்ட்டு இருக்கும், நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து அந்த வாத்தியார் வந்து இவங்க ஃபிளர்ட் பண்ணுவாங்க வாத்தியாரோட. அப்ப ஒரு நாள் வந்து ஏதோ வர சொல்லி மாடியில வரும்போது அவர் ஏதோ பேக் டச் பண்ணியிருக்கிறாரு பிள்ளைருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போன்லயும் பேசுது அவர்கிட்ட, அது ரெக்கார்டிங் எல்லாம் வந்தது. இது அப்ப நீ வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற ஜாலியா, இப்ப என்கிட்ட நடந்த மாதிரிதான் நீ எல்லார்கிட்டயும் நடந்திருப்பேன்னு கேக்குறான். இல்ல இல்ல உன்கிட்டதான் ஸ்லிப் ஆன அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அழுவுது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு. தயவு செய்து இங்க இருந்து போயிடு, என்னால கிளாஸே கவனிக்க முடியல, பிசிக்ஸ் கிளாஸ் ஃபுல்லா தலையை கவுந்துகிட்டே இருக்கும், பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு லட்சியத்தோட இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்றது அந்த காமத்தோட எஃபெக்ட் அப்பதான் தெரியுது. ஃபிளர்ட்டா இருக்கும்போது தெரியல அவங்களுக்கு, ஒரு விஷத்தை நோக்கி போறோம்னு தெரியல. இந்த ஃபிளர்ட் பண்ணது தானே அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அது இருக்குது இல்ல, நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பொண்ணுன்றதுனால தானே அவன் அப்ரோச் பண்றான். அதை கூட ஏன் பண்ணணும் இல்லையா? அந்த பார்வையில அந்த பரிசுத்தம் இருக்கும்போது எப்படி அந்த தைரியம் வரும்? பொண்ணுன்னு இல்ல, பையனே இருந்தா கூட இல்லையா? சோ அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எஜுகேஷன் தான் கத்துக் கொடுக்கணுமே தவிர எப்படி காமத்துல ஈடுபடுறதுன்ற செக்ஸ் எஜுகேஷன் தேவையில்லை. செக்ஸ்னால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அதுல இருந்து நீங்க விலகி இருக்கிறதா உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி டைவர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏன் இல்லாம இருந்துச்சு? அப்ப எத்தனை குழந்தை இருக்கோ அத்தனை தடவை தான் உங்க காமத்துல ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா அப்ப கர்ப்பத்தடை சாதனங்கள்லாம் கிடையாது. எப்ப இந்த கர்ப்பத்தடை சாதனை வந்துச்சோ அப்ப முஸ்லிம்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இஸ்கான் குரூப்காரங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதோடைய விளைவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தைரியத்துல தானே இவ்வளவு விஷயம் நடக்குது. இல்லாட்டினா இப்படி தைரியமா அவங்க காமத்துல ஈடுபட்டுருவாங்களா? பயப்பட மாட்டாங்க. இப்ப கள்ள தொடர்புக்கு காரணமே இந்த ஆபரேஷன் தான். இந்த ஆபரேஷனை தடை பண்ணிட்டாலே சரியாயிடும். ஆபரேஷன், அந்த சாதனங்கள், மாத்திரை எதுக்கு? காமம் இல்லாம இருங்க இல்லையா? அப்படி நீங்க இருக்குன்னா காமம் இல்லாம இருங்க. குழந்தை வேண்டாம்னா காமம் இல்லாம இருங்க. முடிஞ்சு போச்சு. குழந்தைக்காக தானே காமம், அப்படிதானே சொல்றீங்க. சூப்பர் விஷயம் பிரதர். அதாவது கவர்மெண்ட் எதுக்காக பண்றாங்க? மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக. கரெக்ட்டுங்களா? கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த ஞானத்தை எடுங்க, சென்டர் போடுங்க, எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க. ஆன்மீகமும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, மக்கள் தொகை குறைச்ச மாதிரி ஆயிடுச்சு, தூய்மையான உலகத்தை உண்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, எந்த குடும்பத்துல காமம் இல்லையோ அந்த குடும்பம் அமைதியா இருக்கும், தெய்வீகமா இருக்கும். காமம் வந்தாலே நல்லா தெரியும். நீங்க என்னைக்கு காமத்துல ஈடுபடுறீங்களோ அடுத்த நாள் சண்டை வந்தே தீரும். எந்த வீட்டுல எல்லாம் கரிமீன் சாப்பிடுறாங்களோ கரிமீன் சாப்பிட்டாலே நைட்டு காமத்துலதான் விழ போறாங்க. காலையில பாத்தீங்கன்னா சண்டை வெடிக்கும். அது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கரிமீன் வாங்குறாங்களா நாளைக்கு அடிச்சுக்குவாங்க பாருங்க. காரணம் அந்த காமம், காமத்தை தூண்டக்கூடிய கரிமீன் இதெல்லாம் பண்ணுது. சோ இதை நீங்களே கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிர்பயா கொலை வழக்கு இருக்கட்டும், ஒவ்வொரு சகோதரி பாலியல் குற்றம், இந்த கொல்கத்தா டாக்டரா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியா இருக்கட்டும், இந்த மாணவிகளா இருக்கட்டும், திரும்ப திரும்ப சொல்றது, இப்ப அந்த சகோதரிகளுடைய அப்பா அம்மாவாவது குறைஞ்சபட்சம் சத்தியம் பண்ணுங்க, இந்த காமத்தினாலதானே உங்க பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு, இனி காமம் சார்ந்த எதையும் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், ஈடுபட மாட்டேன். உங்க கணவன் உங்க மனைவியோடவே உங்களாலே அது முடியலன்னும் போது இந்த உணர்வு அங்க தூண்டும். அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு பஸ்ல போகும்போது காம உணர்வு வரும். ஏன்னா எல்லாருடைய வைப்ரேஷனும் அது இருக்கிறதுனால, குறிப்பாக காமத்தை விடணும்னு நினைக்கிற பிரம்மகுமாரிகள் போகும்போதே அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. எப்படி நமக்கு எப்படி இது வருதுன்ட்டு அப்ப தெரியும் அந்த வைப்ரேஷன் எப்படி தாக்குது. நிறைய லவ் பஸ்ல தான் வருது இப்ப. அதுக்கு காரணம் வந்து அந்த வைப்ரேஷன். அதுல நீங்க உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கணும்.
பாதுகாத்துக்கணும். அந்த நேரம் இறைவனுடைய ஞானமாகிய முரளியை கேட்கலாம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. நம்மளுமே யூடியூப் சேனல்ல போடுறோம். BK சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா வரும். அதை கேளுங்க அந்த நேரம். ஏன்னா அந்த நேரம் உங்களால இங்க சாரம் வந்து உங்களை ஆத்மானு வந்து இறைவனை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்க. அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான் எல்லா மதத்தினருக்கும். சோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாக்குறது இதுல என்ன ஒண்ணு ஆகுனா, நீங்க எடுத்தோடனே ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது வயதானவர்கள் அசிங்கமானவர்களை பார்த்தா கூட உங்களுக்கு காம உணர்வு வரும். ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது அந்த ஆத்ம உணர்வுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற விஷம் எல்லாம் வெளியில வரும். பயப்படாம நல்ல இன்னும் இறைவனை நினைச்சு அந்த பயிற்சி பண்ண ஒரு டைம்க்கு அப்புறம் அது போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிக்குது, ஒரு ஆணை பிடிக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆத்மான்னு பாருங்க. கொஞ்ச நேரம் பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க. நினைச்சிட்டு இருங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட பேச பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல அந்த அட்ராக்ஷனே போயிடும். ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த பொண்ணு அப்ப ரொம்ப அழகா தெரிஞ்சா இப்ப இல்ல. இந்த ஞானம் எடுத்த பிறகு நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த நடிகையோ நடிகரையோ பாத்தீங்கன்னா இவங்களே நம்ம ரசிச்சோம்னு ஆச்சரியமா இருக்கும். சோ ஆத்ம தூய்மையா இல்லாததுனால அந்த மயக்கம். இப்ப பாருங்க அந்த பொண்ணுக்கு அந்த சாராயம் இதெல்லாம் கொடுத்து ஒரு மயக்கத்துக்கு எடுத்துட்டு வராங்க. கஞ்சா இதெல்லாம். இது இல்லாம தினம் தினம் சேட்ல அந்த போதை இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு டக்குன்னு தெரியும் இது தவறான விஷயம். நீங்க சொல்லுங்க சார். இப்போ நீங்களே சொன்னீங்க பிரதர், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் நம்மளுடைய தொடர்புல உள்ளவங்க வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது பாலியல் ரீதியா யாராக வேணாலும் இருக்கிறாங்க. நிறைய நியூஸ்ல வந்திருக்கு, நிறைய நியூஸ் தெரியாமலே இருக்கு. அப்ப பேரண்ட்ஸுக்கு தெரியலையா நம்மளுடைய குழந்தைங்க இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு? அது ஒரு விதத்துல பேரண்ட்ஸ் இது பாவமா கூட இருக்கலாம்ல. கண்டிப்பா. சோ நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் செக் பண்ணணும். ஈடுபடாம பாதுகாப்பா இருந்தாங்க, தூய்மையா இருந்தாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் பிள்ளைகளை பாதுகாக்கும் இல்லையா? பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். உங்களுடைய பிள்ளைகள் பாலியல் குற்றங்களால பாதிக்கப்படாம இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி பிரம்மகுமாரிகள் ஞானத்தை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, தூய்மையா இருங்க, பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு மிக சரியான பாதுகாப்பா இருக்கும். கண்டிப்பா. டாக்டருங்க சொல்றாங்கன்ட்டு இப்படி காமத்துல ஈடுபடுறது, அப்படி ஈடுபடுறது, சுய இன்பம் அப்படி இப்படின்னு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு கெட்டு போறது உங்க வாழ்க்கை தான். டாக்டருங்க அவங்களுக்கு எதை சொன்னா மக்களுக்கு பிடிக்குமோ அதை தான் சொல்லுவாங்க. காமம் வேண்டாம்னா அந்த வீடியோ ஓடாது ஃபர்ஸ்ட் இல்லையா? சோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா மத்தவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் காலேஜ் படிக்கும்போது எக்ஸாம் நடக்குது. ஆக்சுவலா சாயங்காலம் எக்ஸாம், காலையில வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு போறான் அந்த பொண்ணு போறான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையனை பார்க்க சொல்றாங்க. அந்த பையன், டேய் உலக அழகியே வந்து நிர்வாணமா இருந்தாலும் நான் இப்ப பார்க்க மாட்டேன்டா அப்படின்ட்டான். ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன். அப்ப அந்த சின்ன லட்சியத்தை அடைகிறதுக்கே அவனுக்கு எவ்வளவு வைராக்கியம் தேவைப்படுது இல்லையா? அதனாலதான் அவனால படிக்க முடியுது. அப்ப இங்க பார்த்தனா இங்க முடிஞ்சு போச்சு. இதுல என்ன காமத்துடைய பெரிய விஷயம்னா உங்க நேரம் போறதே தெரியாது. இப்ப அந்த சகோதரிகள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் போகணும்னு தான் வந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் மைண்ட் என்னன்னா சொல்லுது பாருங்க, சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம், இப்படியே போய் அடுத்தது அது மாதிரி அந்த பொண்ணுங்க போறேன்னு சொன்னதுனாலதான் துணி தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணி இல்லாம நீங்க எப்படி போயிடுவீங்க, நாங்க கொடுக்கும்போது போங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. யார் மாட்டினா அவங்களுக்கு, அப்ப அவங்களுக்குமே இது நாளைக்கு மாட்டினா என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கும் தோணல பாருங்க. அந்த போதை வந்து அப்படியே ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு ஒரு மயக்கத்திலே வச்சிருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் பிரம்மகுமாரிகள் ஞானம். ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்ம சக்தி வரும். பிறரையும் ஆத்மான்னு பார்க்கணும். உங்களுடைய கணவன் மனைவியும் கடவுளுக்கு குழந்தைதான். எந்த கடவுள் உங்களுக்கு அப்பாவோ அதே அப்பா தான் உங்க மனைவிக்கும் அப்பா அப்படின்னா சகோதரன் சகோதரி தானே நீங்க. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் அப்படி நினைங்க. காமத்தை வெல்வதற்கான யுக்தியாக இதை சொல்றேன். சோ இந்த பிரம்மகுமாரி ஞானம், ஒரு சகோதரி அவங்க வந்து எப்படியோ ஒரு பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அது லவ்னு சொல்ல முடியாது, ஒரு கருணையினால ஹெல்ப் பண்றாங்க. அதனால ஓகே சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு,
அதனால தனியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப் ஆகி சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் பொழுது தூய்மையா இருக்கணும் அவரு ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்குள்ள ஏன்னா தூய்மையா இருக்க விடுமா இந்த கலியுகம், அவருக்குள்ள ஏதோ ஒரு மாயா வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த காமம்னா குழந்தைக்கு மட்டும்தான் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி தினம் தினம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையிலே காமம்னா என்னன்னே தெரியாது. எப்படி சாத்தியம் அப்படின்னா, என் கூட படிச்சவங்க யாருமே இப்படி எல்லாம் பேசுனது கிடையாது. இன்னொன்னு நானுமே யாரு கூடயும் அவ்வளவா பேசவும் மாட்டேன். வேலை பார்த்த இடத்துலயும் அப்படி கிடையாது. இத்தனைக்கும் அவங்க ஐடி கம்பெனில வேலை செய்றாங்க சென்னையில. ஐடி கம்பெனினா மோசமான கல்ச்சர் இதெல்லாம் சொல்றோம்ல. அதுல இருந்துகிட்டே அவங்க இப்படி இருக்கிறாங்க. அவங்க தொடர்புல வரவங்க அப்படி இருக்கிறாங்க. அதுதான் சொல்றது. ஒருத்தருடைய குணம் எப்படி இருக்குதோ அதுக்கேத்தவர்கள் தானே அவங்க தொடர்பில் வருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அட்லீஸ்ட் கர்ப்பம் ஆன பிறகாவது அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தா கூட அதை பண்ண மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடுறதா இருக்கட்டும், கோபப்படுறதா இருக்கட்டும். ஏன்னா அது குழந்தையை பாதிக்கும்னு அவங்களுக்கு இயல்பாகவே தெரியுது. இன்னொன்னு கன்சீவ் ஆயிட்டாலே காமத்துல ஈடுபட மாட்டாங்க. குழந்தை பிறந்து அந்த பால் கொடுக்கறதே 4-5 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அது வரைக்குமே காமத்துல ஈடுபட மாட்டாங்க. அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு உலகம் என்ன ஆச்சு, டாக்டருங்க நாளைக்கு பிரசவம்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க காமத்துல ஈடுபடுங்க. அப்பதான் சுகப்பிரசவம் வருமா? எத்தனை சுகப்பிரசவம் வந்துச்சு அப்படி இல்லையா? சோ இப்படி டாக்டர்கள் வந்து தவறான வழி நடத்துதலே பண்ணுவாங்க. அது மனித வழி, சாத்தானுடைய வழி. அப்படிதான் இருக்கும். மொத்தத்துல காமமே இல்லாமல் திருமணமே இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றத நம்ம பாக்குறோம்ல. அந்த பெண்ணை பெற்றவர்கள் மட்டும் இல்ல, எந்த பெண்ணை பெற்றவர்களுக்குமே எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்றோம் இல்லையா, இது மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பாக்குறா அப்படின்னா லவ் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. பேசுறான்னா லவ் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணே லவ் பண்றேன்னு சொன்னா கூட உங்க மனம் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பையனே சொன்னாலும் உங்க மனம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்தாங்க பொண்ணுங்க. பையன் துரத்தும் அந்த பொண்ணு திரும்பியே பார்க்காது. இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி எல்லாம் பார்த்திருக்கிறேன். இப்ப அவன் துரத்தத்தால பார்த்தாலே இவங்களும் விழுந்துடுறாங்க. முடிஞ்சு போச்சு. அப்படி பலகீனமா இருக்கிறாங்க. இது பலகீனத்தின் அறிகுறிதான் பிரதர். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கணும், ஒரு பொண்ணு நம்மள பார்த்தா அது பலகீனமா இருக்கு, வீக், அந்த பொண்ணு வேஸ்ட், விலகணும், இப்படி யோசிக்கணும். பாக்குதுன்னு போய் நம்மளும் விழாம, ஓகே பலகீனமா இருக்கு, நம்மள பாக்குற மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த பாக்கும், பேசுதா நம்ம கிட்ட பேசுற மாதிரி நிறைய பேர்த்திட்ட பேச ரிஜெக்ட், அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா தப்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படி பண்ணான். அவன் வந்து சென்னைக்கு போனான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல. அந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூ சொல்லிச்சான். அப்ப என்னடா இல்லன்னா அது வேலைக்கு ஆகுதுண்ணா, நான் ஒரு வாரம் தான் ஆகுது, என்னையே பார்த்து ஐ லவ் யூ சொல்லுது, அது சென்னையில வேலை இருக்குது, ஒரு வாரத்துல ஒரு பொண்ணு விழுதுன்னா விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் மாமா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியுது பலகீனமா இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பலகீனமா இருக்கிறதுனால நீங்க ஏன் பலகீனமாகறீங்க? ஏன்னா பலகீனம் பலகீனத்தை தூண்டும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஆசை வரும். ஆனால் சப்போஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பலகீனம் ஓடி போயிடும். அந்த பொண்ணும் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா அந்த பொண்ணுக்குள்ளே ஸ்ட்ராங்கான விஷயமும் இருக்குது. அதை தூண்டக்கூடியவர்களாக நீங்க மாறணும். அப்ப ஏன்னா நீங்க விழுறீங்கன்னா அவங்களுடைய மனசுல என்ன ஆகுனா, எல்லா ஆண்களும் இப்படிதான் விழுவாங்க, எல்லா பெண்களும் இப்படிதான் விழுவாங்க அப்படிங்கிறது வந்துடும். ஒரு சம்பவம் நடக்குது, இந்த சகோதரியை துரத்திட்டு போன மாதிரி. அதுக்கப்புறமா முன்னாடியோ திட்டத்தட்ட அதே டைம்ல நடக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு வந்து குண்டு குழியுமா இருக்கிற ரோட்ல 2 வீலர்ல போகும்போது முன்னாடி போயிட்டு இருந்த ஒருத்தனையோ இல்ல எதிர வந்தோடனே இடிச்சிட்டாங்க. ஸ்கூல் பொண்ணு அது. சைக்கிள்ல போகும்போது இடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சைக்கிள்ல போகுது, அவன் 2 வீலர்ல இடிச்சிட்டான். இடிச்சானே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டா அந்த பொண்ணு போகுது. இவன் பின்னாடியே போறான். அந்த பொண்ணு பின்னாடியே போய் ஒரு இடத்துல போய் நின்னு பேசுற மாதிரி பேசி டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான் வாயில. அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போக்சோல. ஏன்னா ஸ்கூல் பொண்ணு அது. சோ அப்ப ஒரு சாரி கேட்டாலே உனக்கு ஐ லவ் யூ சொல்ற மாதிரி தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இது இப்ப நடந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சகோதரி பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து டைம் என்னன்னு கேட்கறான். அந்த சகோதரி டைம் சொல்றான். இவ்வளவுதான் நடந்துச்சு. டெய்லியும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். வேற எதுவுமே நடக்கல அங்க.
அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியுது. இவங்களுக்கு பயந்துட்டு அவங்க சென்னையில போய் சேர்றாங்க. அதை கண்டுபிடிச்சி வந்துட்டான். அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு டைம் அப்படியே துரத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு டைம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவங்க கேஸ் ஆகி போய் சரி நான் இனிமேட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு போயிட்டு அடுத்தது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கோடரி எடுத்து அந்த பொண்ணை வெட்டிட்டான். இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்படி கோட் ஆயிடுச்சு. ஸோ பேசுறது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் குனிஞ்சு தலை நிமிராம போன்னு சொன்னது பைத்தியக்காரத்தனமா தோணும். அந்த காலத்துல அது பைத்தியக்காரத்தனமா கூட இருக்கலாம். ஆனா இப்ப அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இப்ப அதுதான் சேஃப்டி. ரொம்ப முக்கியமானது. ஒரு சகோதரி இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவங்க ஒரு பக்கத்து அதே தெருவில் இருக்கிற பையன். சும்மா நெட்ல பேசிதான், நேர்ல கூட அவங்க பேசுறது கிடையாது. ரொம்ப டீசெண்டா பேசியிருக்கிறான். ரொம்ப 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 டீசென்ட். சின்ன காமத்துடைய ஒரு துளி கூட கிடையாது. அவ்வளவு கண்ணியமா பேசுறான். அவன் ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு பையன், இவங்க ரொம்ப ஏழை. அப்ப ஒரு தடவை கார்ல வா அப்படின்றாங்க. சரின்ட்டு இவங்க கார்ல போகும்போது டக்குன்ட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தப்பா நடக்கும்போது கத்துறாங்க. கத்துன உடனே வேற இடத்துக்கு வந்துட்டு இறக்கி விட்டுட்டான். அதோட சரி போன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான். இவங்க அதுக்குள்ள மனசுல விழுந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க கடவுள் நம்பிக்கையும் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால அது மறக்க முடியல. அந்த எப்படியும் அவங்க வீட்டை தாண்டிதான் இவங்க காலேஜுக்கு போகணும். அது போகும்போதுலாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்குதுன்ட்டு பல வருஷமா அவங்க அந்த நோயில இருக்கிறாங்க. இது ஒரு படத்துல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்திபனுடைய சரிகமபதனின்ற ஒரு படத்துல அவர் யாரை பார்த்தாலும் பெண்களை பார்த்தா ஐ லவ் யூ இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒரு பொண்ணு சீரியஸா எடுத்து மென்டல் ஆயிடுவாங்க. ஆக்சுவலா அது ஒரு நல்ல மெசேஜ் அது. ஆனா அதுக்குள்ள பல டபுள் மீனிங் இருக்கும். அதுதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. பார்க்க போறவன் அதுதான் மைண்ட்ல பதியும். பார்த்திபன் படம் அதுக்குதான் பார்க்க போறாங்க, மெசேஜுக்கு பார்க்க போல இல்லையா? சோ ஏன்னா அவங்களுக்கு அது பிசினஸ். ஆனா என்ன ஒண்ணுன்னா, எல்லாருமே நல்ல படம் மட்டுமே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதானே பார்ப்பாங்க. குடும்பத்தோட பார்ப்பாங்கல்ல. இப்ப யாராவது குடும்பத்தோட போறாங்களா? சோ ஓகே, அதெல்லாம் மாத்த முடியாது நம்மளால. பட் இந்த விஷயம் இருக்குது இல்லையா, சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு வேணா வழிஞ்சு கூட பேசட்டும், உங்களுடைய மனம் கொஞ்சம் கூட சலனமாகும். நீங்க அப்படியே பாக்குறதுல உனக்கு சொரணையே இல்லையா, சூடே இல்லையா, நீ நிஜமா ஒரு ஆம்பளை தானே அப்படின்னு அவங்க கேட்கணும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஜென்டலா இருக்கிறவங்க தான் உயர்ந்து போக முடியும். வழிஞ்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சோ நாம இப்ப சொல்றது ஆண்களுக்கே. பெண்கள் இன்னும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா காமத்துல ஈடுபட்டு பிரெக்னென்ட் ஆக போறது ஆண் கிடையாது, பெண் தான். ஏன்னா சட்டம் சாதகமா இருந்தால் கூட நிறைய பேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் நியாயம் கிடைக்காம போலீஸ்காரங்களே தப்பா பாக்குறதெல்லாம் நடக்குது. அவங்க தப்பா போன் பண்ணி கூப்பிடுறாங்க. ஏன்னா யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இல்ல. எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லா விதத்திலும் அங்கங்க இருப்பாங்க. இப்ப நேரம் நல்லா இருந்தா தப்பிச்சிங்க, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு போய் ரோட்ல ஓடுற ஓனான எடுத்து இடுப்புல கட்டிட்டு குத்துது குறையணும்ட்டு? அந்த மாதிரி நாம நரகத்துலதான் வாழறோம். காம வெறி பிடித்த மிருகங்கள் மத்தியில தான் வாழறோம். தெரிஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா போகாதீங்க. இது அடக்குமுறைன்னு இருக்கும். பாதிக்கப்படுறது நீங்க தானே. அவங்க பேசுவாங்க இது பெண்ணியம், இத எங்க வேணாலும் போகலாம். பேசுறவங்களுடைய பொண்ணை விட்டுருவாங்களா தனியா? விட மாட்டாங்கல்ல. உங்களைதான் ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க. சோ அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மை பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணும் இல்ல, ஒரு சகோதரி அவங்க கணவன் இல்ல, அவங்க பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க. நைட் ஆச்சுன்னா கதவு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தொல்லை தாங்காமலே சொந்த வீடா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் பாதுகாப்பான இடத்துல வாடகை இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகம் மோசமா இருக்கு. ஒரு பொண்ணு தனியா இருந்தா கதவு தட்டினா வந்துடுவா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஒரு சகோதரி ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க, சகோதரிகளே கவர்ச்சிகரமாக ரீல் போடாதீங்க, ஏன்னா இதனால உங்களுடைய சகோதரியோ அம்மாவோ குழந்தையோ கற்பழிக்கப்படுகிறாள் அந்த வயசுல உள்ளவங்க. அது மாதிரி சகோதரர்களே தயவு செய்து அதை பார்க்காதீர்கள். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்க மனம் சலனமாய் தப்பா நடந்துக்குவீங்க.
அப்படின்னு ஒரு சாதாரண சகோதரி போடுறாங்க, டாக்டர்னு நினைக்கிறவங்க. அப்ப இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தெரியல இல்லையா? விபச்சாரத்துக்காக காசுக்காக விபச்சாரம் பண்றாங்கன்னா அப்ப காசுக்காக இதையும் பண்றீங்கன்னா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதை புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அவர்கள் மாற மாட்டாங்க. நம்மை தான் நம்ம பாதுகாத்துக்கணும். மழை பெய்யுது, கொடையை நீங்க தான் பிடிக்கும். மழை பெய்யறதை நிறுத்த முடியாது. கொடையை பிடிச்சிட்டு உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். அந்த மாதிரி கொடைதான் இறைவனுடைய நினைவு. என் நினைவிலே இருக்கும்போது உங்க மனம் சலனமாகாது. சலனப்படுறவங்க உங்ககிட்ட வரவும் முடியாதுன்ற அந்த நினைவு கட்டாச்சுனா மட்டும்தான் அவங்க வருவாங்க. இந்த நினைவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடை. அதனாலதான் இந்து தெய்வங்கள் தலையில எப்பவுமே அந்த கொடையை வச்சுக்கிட்டே உற்சவ மூர்த்தியை எடுத்துட்டு வருவாங்க. நைட்டு கூட அங்க என்ன வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இறைவனுடைய நினைவுன்ற அந்த பாதுகாப்பு குறைக்குள்ள இருந்துதான் கலியுகத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ணணும். அப்போ உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாதுன்ற இல்லையா? உங்க குழந்தைய நீங்க பாத்துட்டு இருக்க முடியும். உங்க அப்பா அம்மாவுக்கே டிம்கி கொடுத்துட்டுல பொண்ணுங்க போறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? எனக்கு இப்ப தோணுது என்னன்னா, நான் சென்னையில இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அவங்க அக்கா பொண்ணை வந்து அவங்க வச்சிருந்தாங்க. இதுக்கு வேலைக்கு போறாங்க, சென்னையில வேலை கிடைக்கும்ட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு வரல, போன் பண்ணி சொல்லுது, என்ன உறவுன்னு தெரியல, அத்தையா ஏதோ ஒண்ணு சொல்லி இது மாதிரி நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், அந்த ஃப்ரெண்டு கிட்ட முதல்ல போனை கொடுத்து திட்டுறாங்க. அவங்க அப்பா வர்றாரு, உங்க வீட்டு பொண்ணை இது மாதிரி விட்டுருவீங்களா நீங்கன்ட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நைட்டு 8:30 9 மணிக்குதான் காலையே பண்றாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. காலையில வருது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பஸ்ஸும் இல்ல வர்றதுக்கு. காலையில ஒரு 6 மணிக்கு வருது. ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி வாடினா வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தொடப்பு கட்டை வச்சு செம்ம அடி. சின்ன பொண்ணு கிடையாது, பெரிய பொண்ணு, கல்யாண வயசு பொண்ணு. செம்ம அடி, பரிதாபமா இருந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், அது கரெக்ட் தான். இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது அப்படிதான் தோணுது இல்லையா? சோ நாம தான் பாதுகாத்துக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக தான் இந்த லவ்ன்றது, இப்ப லவ்னாலே அது காமத்துக்கு போயே தீரும். அதனால அது தேவையே கிடையாது. படிக்கிற வயசுல படிங்க, வேலை செய்யற வயசுல வேலை செய்யுங்க. அதுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணா அதை பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கம்முன்னு இருக்கு. அந்த பற்றுனே வராம பாதுகாத்துக்க முடியும் உங்களை. ஏன்னா பற்று வந்தாலே அது ஒரு வழி வந்துடும் இல்லையா? கல்யாணமே பண்ணலன்னா ரொம்ப வசதி, எல்லா காசும் உங்களுக்கே, ஜாலியா இருக்கலாம் இல்லையா? உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கலாம். சோ இல்லாட்டினா ஒன்ஸ் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியிலே வர முடியாது. எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. அடுத்தது முக்கியமான விஷயம் ஒண்ணு, மெல்லிய ஆண் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன். அமர்கலம் படத்துல அஜித்தை பாட்டு பாடுவாங்க. அதனாலதான் புள்ளிங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. போய் இந்த மாதிரி வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. சோ அந்த மாதிரி பாட்டு எழுதுறவங்க என்ன பண்றது, அது குப்பை அது இல்லையா? அது அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பாட்டு கேட்டாலே உங்க குழந்தைங்களை வந்து நீங்க அடிக்கணும். ஏன்னா அதுல விஷம் இருக்கும். எம்ஜிஆர் பாட்டா இருந்தாலும் இருக்கும். அந்த காலத்து பாட்டுல இதை விட மோசமாக இருந்தது. இப்பயாவது காதுல விழ மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அவ்வளவு மோசமாகலாம் இருக்கும். அப்ப கெட்டு போனதுதான் கண்டினியூஷன் தான் இது எல்லாமே. அப்பவே எம்.ஆர். ராதா சொல்றாரு, ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசும்போது, ஒரு பையன் வந்து சினிமா கட் அடிச்சுட்டு தியேட்டர்ல நின்றுட்டு இருக்கிறான் டிக்கெட் எடுக்க. அவங்க அப்பா வந்தோடனே பயந்துட்டு உள்ள போறான். அவங்க அப்பா சொல்றாரு, மகனே பயப்படாத, எனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கணும். அந்த அப்பனை செருப்பால அடிக்க வேண்டாம். இப்ப இருக்கிற படம் எல்லாம் பசங்க பாக்குற மாதிரி இருக்குது. 1க்கு 2 மீனிங் 3 மீனிங் உள்ள பாட்டா இருக்கு. அப்ப எம்ஜிஆர் காலத்து பாட்டா அவர் சொல்றாரு. அப்படிதான் இருந்துச்சு பாட்டு, அவ்வளவு மோசமா தான் இருந்துச்சு. அப்பவே பார்க்க கூடாதுன்னா இப்ப எந்த சினிமாவும் கெடுப்பதற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது. ஏன்னா கெடுக்கிற படம் தான் ஓடும், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அதனாலதான் அந்த 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 பக்கமே போகாதீங்க. அது பத்திரிகை படிக்கிறது, அந்த நாவல் படிக்கிறது, நாவல் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். இங்கிலீஷ் நாவல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக படிக்க போய் கேட்டு போயிடும். ஆனா இங்கிலீஷ் நாவல் படிச்சா ஈஸியா இங்கிலீஷ் பேச வரும் தான். ஆனா அதுக்குள்ள நமக்குள்ள விஷம் நிறைய வந்து. அதுக்கு பதிலா இப்பதான் யூடியூப் வந்துச்சுல, யூடியூப்ல இங்கிலீஷ்காரங்களோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா சப்டைட்டிலோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே. சோ இந்த சம்பவத்தை நினைத்து கோபப்படுறவங்க, பேட் கேர்ள் படத்தை பார்த்து கோபப்படுறவங்க, காமம் சார்ந்த எதையுமே நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நினைக்க மாட்டேன். என் வீட்டில் அதை
சினிமா, டிவி இதைதான் எடுத்துட்டு வருது. அதை கட் பண்ணுது. மொபைல் போன் கம்பல்சரி ஆயிடுச்சு. ஆனா அது கூட வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க எதை தேடுறீங்களோ அதான் கிடைக்க போகுது. ஆனா சேனல் அப்படி கிடையாது. அவன் ப்ரோக்ராம் வச்சிருப்பான். திடீர்னு நைட்டு போர் அடிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு மோசமான விஷயத்த உங்க குழந்தை பார்த்தா போச்சு, முடிஞ்சு போச்சு. அடிக்ட் ஆகிடும். எந்த அளவுக்கு முன் ஜென்மத்துல அடிக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியாது, விழுந்துரும். அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு அந்த காமம் சார்ந்த எண்ணம் இருக்குதோ அதே மாதிரி சூழ்நிலை தான் அந்த குழந்தை போற ஸ்கூல்ல அமையும். நீங்க என்னதான் கழிச்சு எடுத்தாலும் அந்த கேங்கு தான் அதுக்கு பிடிக்கும். சோ அதனால உங்களை, உங்க குடும்பத்தை நீங்க தான் பாதுகாக்கணும். இறைவன் நினைவில் இருந்தா மட்டுமே அது சாத்தியம். பிரம்மகுமாரிகள் ஞானம் முரளி, அதை அவசியம் சர்ச் பண்ணி பாருங்கள். பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை செவ்வானுக்குள் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதை மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன அடிக்ஷன்ல இருங்க, காமம் இருக்கட்டும், கஞ்சா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களால வெளில வர முடியும். முயற்சி. நீங்க இதை கட் ஆகும் போதுதான் உங்களுக்கு மற்ற எண்ணமே ஸ்லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. கட் ஆகாம நீங்க நினைவு மட்டும் கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. மார்கண்டேயன் லிங்கத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி மரண டைம்ல. ஏன்னா உலகம் அழிய போகுது. அழியிற நேரத்துலதான் விபரீத புத்தி இருக்கும் மனிதர்களுக்கு. கடவுள் மேல நம்பிக்கை எல்லாமே இப்படி இருக்கும். சோ தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருந்த பொண்ணுங்க என்னைக்கு கோயில்ல பாய் ஃப்ரெண்டை பார்த்து சந்திக்க ஆரம்பிச்சாங்களோ, இது நான் காலேஜ் படிக்கும் போதே நடந்துச்சு, ஸ்கூல் படிக்கும் போதே, அதுதான் உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட். அப்ப காமத்தை வெல்வதற்காக தான் கோயிலுக்கு போறது. இவங்க போறதே அதுக்காக தான் ஆயிடுச்சு. தஞ்சாவூர் போனீங்கன்னா அது கோயிலா இல்ல லவர் ஸ்பாட்டா நமக்கே டவுட்டா இருக்கு. கோயில், உலக பிரதிஷ்டை பெற்ற கோயில். இப்ப வெள்ளைக்காரன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டான். அவன் அவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்கிறான் இந்து மதத்தை. இங்க என்னன்னா எல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சரி, ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர்.